சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஏப்ரல் மாசத்துல கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்திலேயாவது கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளும் அவமானங்களும் மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் நீங்க சந்திச்சுட்டு வந்த ஏமாற்றங்களும் நெருக்கடிகளும் இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் புதுவிதமான உற்சாகமும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே சமயம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கறதால ஒரு சில விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும். என்னதான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாவும் சாதகமாகவும் இருந்தாலும் சனி பகவான் 7வது வீட்டுல இருப்பாரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு சனி பகவான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். கணவன் மனைவிக்கிடையே தவிர்க்க முடியாத பிரச்சனைகள், ஈகோ சண்டைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை ஏற்படுறது, குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான நெருக்கடிகளை 7வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால கன்னிராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில மட்டும் ரொம்ப பொறுமையாவும் நிதானமாவும் இருந்தே ஆகணும். எந்த ஒரு சூழல்லையும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம மறைச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா செய்யும் போது குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ ஏற்படுது அப்படின்னா அந்த சண்டையை எப்படி சமாதானமாக்கலாம் அப்படின்னு மட்டும் முயற்சி பண்ணுங்க. சண்டையை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட ஈகோவை உங்க வாழ்க்கை துணை கிட்ட காட்டாதீங்க. எந்த ஒரு சூழல்லையும் பிடிவாதமா இருக்காதீங்க. முக்கியமா உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளையும் ரொம்ப சுலபமா உங்களால கடந்து வந்துட முடியும். கண்டக சனியை ஏமாத்திட்டு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையையும் உங்களால வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமான கவனத்தை செலுத்தியே ஆகணும். கவனக்குறைவா இருக்கவே கூடாது. ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், வாழ்க்கை துணை மூலமா நெருக்கடிகள் ஏற்படும், தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயம் இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருக்கும். அந்த மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாம நீங்க கடனாளியா மாற வேண்டிய ஒரு சூழலை கூட இந்த கண்டக சனி ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னிராசி அன்பர்கள் இப்பவே இருந்து உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தோட இருங்க. ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவங்கள கேர் பண்ணி பாத்துக்கோங்க. சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அவங்களுக்கு வருது அப்படின்னாலும் அந்த பாதிப்புகளுக்கு உடனடியா மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள மாதிரி நிறைய தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு செலவுகள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவும் இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த ஏப்ரல் மாசத்துல குரு பகவான் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில இருக்காரு அப்படிங்கறதால பெரிய அளவுல பண நெருக்கடி, பண தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது. ஒரு சில சுபகாரியம் சம்பந்தமான விரைய செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான அசுப விரைய செலவுகள் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே சமயம் வேலை செய்யற இடங்கள்ல நீங்க என்னதான் மத்தவங்களை அனுசரிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் மத்தவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உங்களோட சக பணியாளர்கள் உங்களை போட்டியா பார்ப்பாங்க, உங்க மேல பொறாமப்படுவாங்க. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா கூட ஒரு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். முக்கியமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாசத்துலயும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் திடீர் வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் வேலை மாற்றத்தை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் தேவையில்லாம அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களோட சக பணியாளர்கள் கூட கொஞ்சம் பொறுமையா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு விலகி இருக்க
இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாசத்துல பண வரவுல எந்த குறையும் இருக்காது. அதே சமயம் நீங்க வெற்றி அடையணும், உங்களோட தொழில நீங்க வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா கடுமையா உழைக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க தொழில நல்ல விதமான முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும், நல்ல அளவுல வருமானத்தையும் உங்களால எடுக்க முடியும். அதே சமயம் அதிர்ஷ்டத்தாலேயோ அல்லது யோகத்தாலேயோ தொழில வெற்றியோ முன்னேற்றமோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இந்த ஏப்ரல் மாதம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்குண்டான பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்க குடும்ப ரகசியங்களை வெளி இடங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க, கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில மூணாவதா ஒரு நபர் நுழையிறத எந்த ஒரு சூழல்லையும் அனுமதிக்காதீங்க. உங்களோட நெருங்கின சொந்தமா இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாம தலையிடுறத எந்த ஒரு சூழல்லையும் அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இந்த ஏப்ரல் மாசத்துல கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்தே ஆகணும். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் உங்க குழந்தைகள் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க, எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கும். குரு பகவான் யோகஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கறதால இந்த மாசத்துல திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. ரொம்ப காலமா திருமணத்துக்காக நீங்க வரன் மேல வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கான வரன் உங்க வீட்டை தேடி வரப்போகுது. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் நீங்க ரொம்ப சந்தோஷமா நடத்த போறீங்க. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண தேதியை முடிவு பண்றதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல பெரிய அளவுல பாதிப்புகளோ பெரிய அளவுல பின்னடைவுகளோ இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்குமே ஒழிய உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்கும். ஏற்கனவே நீங்க வியாதிகளோட போராடிக்கிட்டு இருக்கீங்க, நீண்ட காலமா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான வியாதிகள் கூட உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இது மூலமா உங்களோட மருத்துவ செலவு பாதியா குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்கவே உற்சாகமா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க. பெரிய அளவுல மன அழுத்தம், மன குழப்பம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்காது. எந்த ஒரு விஷயத்துல முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சும்மா டக்குன்னு முடிவுகளை எடுத்துருவீங்க. அப்படி நீங்க அவசரமா எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும், பெரிய அளவுல நஷ்டத்தையோ அல்லது பண இழப்பையோ இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்தணும். உங்களோட குடும்ப வாழ்க்கையில முழுக்க பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கணும். உங்க வாழ்க்கை துணை பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்காம நீங்க பொறுமையா இருந்துக்கோங்க. நீங்க நிதானமா இருந்து நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பெரிய அளவுல குடும்ப பிரச்சனைகளோ அல்லது மன கஷ்டங்களோ இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்தை ரொம்ப ஜாலியா உங்களால கடந்து வந்துட முடியும். நன்றி, வணக்கம்.